திருப்பூர் சாலமான வந்து சோரம் போய் விட்டாரா என்பதுதான் நாம் வந்து பார்க்க போகிறோம். என்னையா கேட்கீங்க, திருப்பூர் சாலம் சோரம் போய் விட்டாரா என்று கேட்கிறீர்கள். ஆமாம், அதை அந்த வீடியோவில் தெளிவாக விளக்கப் போகிறேன். அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், திருப்பூர் சாலமான வந்து மோகன் தாசஸை குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் பதிவிடவில்லை. அவரை குறித்து எந்த ஒரு அகேன்ஸ்டாகவும் அவர் பண்ணி கொண்டிருக்கிற கள்ள போதகத்தை எதிர்த்து திருப்பூர் சாலமன் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. இதை நாம் பார்ப்போம் தெளிவாக. அதாவது மோகன் தாசஸை உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நக்மாவை கூப்பிட்டு சபையில் ஏற்றி பேசினார். நம்ம மத்தியில ஒரு விசேஷித்த ஒரு விருந்தாளி அல்ல, ஊழியக்காரியை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவளை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது எவ்வளவு ஒரு தவறான காரியம் என்பதை கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் வந்து முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் வேத வசனம் வந்து நமக்கு என்ன கூறுகின்றது என்றால், டோன்ட் ஷோ ஃபேவரட்டிசம். எங்கேயுமே சபையில வந்து ஒரு ஏழையோ ஒரு பணக்காரனோ வந்தாலும் சரி, அவன் வந்து சமநிலையா தான் அவனை ட்ரீட் பண்ண வேண்டும் என்றுதான் நமக்கு வந்து வேதம் போதிக்கின்றது. அதை ஒரு கவர்மெண்ட்ல பெரிய அபிஷியலோ யாரு வந்தாலும் சரி, ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சமமாக தான் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டும் என்றுதான் வேதம் வந்து போதிக்கின்றது ஒரு சபையில். அதற்கு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காட்டுல ஒரு புலி வருதுன்னு வச்சுருங்களேன். இங்க வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் அபிஷியல் இருக்காரு, அங்க ஒரு சாதாரண மனிதன் இருக்கான். புலிக்கு தெரியுமா இவர் கவர்மெண்ட் அபிஷியல், இவரை நான் சாப்பிடக்கூடாது, இவர் வந்து ஏழை, இவரை நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னு அந்த புலி வந்து ரெண்டு பேரும் சமமா தானே பார்க்கும். அதே போலதான் நாம் கிறிஸ்தவ சபைக்குள்ள வரும்போது ஏழையோ கிடையாது, பணக்காரனோ கிடையாது, நீ பெரிய பொசிஷன்ல இருக்க சரி, நீ ஒரு பொசிஷன்ல இல்லைனாலும் சரி, ரெண்டு பேரையும் சமமாக தான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், ஒரு கிறிஸ்துவனுடையவனா இருந்தா, ஒரு சபையை நடத்துகிறதா ரெண்டு பேரையும் சமமாக தான் பார்க்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. ஆனா அந்த மோகன் தாஸ் என்ன பண்ணினார் என்றால், அது நீங்களே அறிந்திருப்பீர்கள். ஏதோ நக்மா வந்து மனம் திரும்பினாலாம், உடனே நக்மாவை ஏற்றி நக்மாவை வச்சு மெசேஜ் கொடுக்க விட்டுருந்ததை நீங்கள் அறிவீர்கள். நக்மா அன்னைக்குதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கா வந்திருக்கா, சபையில வந்து பேசுறா. அப்படின்னா அங்க சபையில உட்கார்ந்து இருக்கவங்க எத்தனை பேர் வந்து அவங்களும் விசுவாசிகள் தானே, அவங்களையும் அவர் கூப்பிட்டு பேச விடல? அது சிந்திக்கு அழைக்கப்படுகிறோம். ஏன்னா அவங்களும் விசுவாசிகள் தானே, நக்மாவும் விசுவாசி தானே. நக்மா மட்டும் ஏன் வந்து மேடையில ஏற்று பேசினார்? ரெண்டு பேரும் விசுவாசிகள் தானே. அப்ப இதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் மோகன் தாஸ் வந்து ரெண்டு பேரையும் சமமாக ட்ரீட் பண்ணவில்லை. நக்மானா ஒரு பெரிய இந்த நடிகை, அவன் மனம் திரும்பினவனே மேல ஏத்திட வேண்டியது, அப்புறம் கீழே மனம் இருக்கிறவனா வந்து ஒன்னுத்துக்கு உதவாதவனா? இதுல இருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் மோகன் தாஸ் வந்து சமநிலையை ட்ரீட் பண்ணவில்லை. இதுல இருந்தே தெரிகிறது அவர் கடவுளோடு செயல்படவில்லை என்பதை. இப்படிப்பட்ட மோகன் தாஸை திருப்பூர் சாலமன் ஏன் ஆதரிக்கிறார்? எவ்வளவு பெரிய கள்ள போதனைகளை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த மோகன் தாஸ் ஏன் திருப்பூர் சாலமன் வந்து ஆதரிக்கிறார்? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் திருப்பூர் சாலமனுடைய வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து சத்தியம் காஸ்பல்ல வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள். ஒண்ணு, திருப்பூர் சாலமன் வந்து ஒரு நல்ல ஊழியக்காரர் தான், நல்லா செயல்பட்டு கொண்டு எழும்பி கொண்டுதான் வந்தார். யூடியூப்ல நல்ல கள்ள போதகத்தை குறித்து எதிர்த்து கொண்டு நிறைய கேள்விகளை கேட்டு நல்ல ஒரு விசுவாசிகள் மத்தியில சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார். அப்படி போதித்த திருப்பூர் சாலமன் அவர்களே, நீங்கள் வந்து ஏன் இப்படி சோரம் போய்விட்டீர்கள்? அதற்கு என்ன காரணம்? அதை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோ வாயிலாக கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு விசுவாசிகளும் கேட்பார்கள், எங்கள் வேதவசனம் என்ன கூறுகின்றது? கொஞ்சம் புளித்தமா எல்லா நல்ல மாவையும் வந்து புளித்தமாவை ஆக்கிறோம். அப்படின்னா நீங்களும் பணத்துக்காக சோரம் போய்விட்டீர்கள். அப்படித்தானே திருப்பூர் சாலமன் அவர்களே? அதான் வேதவசனம் கூறுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வந்து வேற இருக்கும். அப்படின்னா உங்களுக்குள்ள சின்னதா ஒரு பண ஆசை வந்துட்டாலே அது கூட உங்ககிட்ட சத்தியம் செயல்படாது. ஆனா நீங்க சத்தியத்தை தான் போதித்துட்டு இருப்பீங்க. இதேதான் வந்து மோகன் தாஸுக்கும் நடந்துச்சு. இப்ப இதே உங்களுக்கும் நடக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போகலாம்னு. கடைசியில் நீங்க சத்தியத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. நீங்க சத்தியத்தை பேசிட்டு இருப்பீங்க, ஆனா உங்கள்கிட்ட கடவுள் செயல்பட மாட்டார், உங்க சுயம்தான் செயல்படும். ஆனால் திருப்பூர் சாலமன் அவர்களை நீங்கள் வந்து தயவு கூர்ந்து அதாவது வேத வசனம் கூறுகிறது, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் வசனம் சொல்லுது. நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாயோ நீ எந்திரி என்று வேத வசனம் கூறுகிறது. அது உங்களுக்கு தான் அந்த வசனம். நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தாயோ நீ அந்த நிலைமையில எந்திரிச்சிரு, நீ வெளியே வந்துடு. கள்ளப்போதனோட உங்களுக்கு ஏன் எதற்கு ஐக்கியம்? ஒருவேளை மோகன் தாஸ் மனம் திரும்பிட்டாரு, பப்ளிக்கா வந்து மேடையில வந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அறிக்கையிட்டு அவர் மனம் திரும்பி ஒப்புரவாகி கிறிஸ்தவர் வந்து சத்தியத்தை பேசினார்னா நீங்க ஒப்புரவாகலாம். மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்க அவளோட ஐக்கியம் வைக்கிறது எவ்வளவு ஆபத்தாக இருக்கும். அதாவது இதுல வந்து என்ன விஷயம் நடக்குன்னா,
இப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க விழுந்து போயிடுறாங்க. முதல்ல கொஞ்சமா போவாங்க, அது பிறகு தூரமா கடவுளை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த நிலைமை வந்து ஐயா திருப்பூர் சாலமன் அவர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. சார்லஸ் அவர் வந்து கேட்டிருந்தாரு, அவரோட வீடியோ சேனல்ல வந்து கேட்காரு. உடனே நீங்க சொல்றீங்க சார்லஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டவரா? அவர்லாம் ரசிக்கப்படாதவர் கிடையாது, அவர் சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த முறைமையே நீங்கள் பேசுவதும் தவறானது. கடவுள் ஒரு கழுதை மூலமா கூட பேசுவாரு. ஏன் நீங்க அவரை கழுதை கூட நினைச்சுக்கிறீங்க? கழுதாவே இருந்துட்டு போகட்டுமே, ஏன் கழுதை மூலமா கடவுள் பேச மாட்டாரா? நீங்க பதில் அளிங்க. ஒரு கழுதை மூலமா பேசினாலும் நீங்க அதை கேட்டுதான் ஆக வேண்டும். அதாவது மோஸ்ட்லி இந்த எல்லா ஊழியக்காரங்களும் வந்து விழுந்து போறது வந்து மெயினா வந்து பணத்துக்காக தான். அவங்க சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இவங்க மூலமா நிறைய வருமானங்கள் வரும், இது சம்பந்தமா நிறைய வருமானம் வரும். அந்த வருமானத்தை விட முடியாதவனே அவங்ககிட்ட போய் சிக்கிக்கிடுவாங்க. இப்ப அதே நிலைமை தான் ஐயா உங்களுக்கும் நடந்திருக்குது. உங்களை கடவுள் எதுக்கு அழைத்தார்? நீங்க விசுவாசத்துல தானே வந்தீங்க. அதே விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா? நீங்க விசுவாசத்தா போதும், கடவுள் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? எதற்காக நீ அந்த பணத்துக்காக மட்டும் அவங்களை பிடித்து வைத்துக் கொள்கிறீங்க? இப்ப இதே போலதான் நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் போய் ஏன் சிக்கிறாங்கன்னா, அவங்க மூலமா ஏதோ வருமானம், அவங்க மூலமா ஏதோ பணம் வரும். இந்த பணத்தை அவங்களால விட முடியாது. பணத்தை அவங்களால விட முடியாதுன்னா கடவுளை விட்டுறாங்க. இதுதான் மத்தவங்களுக்கும் நடக்குது. இப்ப அதேதான் உங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. உங்களால அவர் மூலமா வர்ற வருமானத்தை விட முடியல, அதனால நீங்க கடவுளை விட்டுட்டீங்க. அப்படித்தானே ஐயா? நீங்கள் உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருந்தால், நீங்க உண்மையான விசுவாசத்தில் வந்தால், அன்றொன்று அப்பத்தை கடவுள் எங்களுக்கு தருவாருங்கிற அந்த விசுவாசம் இருந்தால், தயவு கூர்ந்து அவரை விட்டு வெளியே வந்து விடுங்கள். வெளியே வந்து சத்தியத்தை போதியுங்கள். சத்தியத்தை சத்தியமாக போதித்து இது கேளுங்கள். அல்லாவிடில் நீங்க இன்னும் அவரை சிக்கிக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் நாங்கள் என்னை போல பல பேர் எந்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் நிறைய கள்ளத்திற்கு தரிசிகள் குறித்து எச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மோகன்தாசை மட்டும் எச்சரிக்க மாட்டேங்கிற. அப்படின்னா உங்க இது வந்து ஒன் சைடா தானே இருக்கு. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு குறித்து எச்சரித்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் இந்த லெனின், பிரபின் போன்றவர்கள் வந்து எவ்வளவு பெரியதான ஒரு கள்ள போதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரசிக்கப்பட்ட இழக்க முடியாது, நீ பாவம் செஞ்சுட்டே இருந்தாலும் நீ வந்து பரலோகத்துக்கு போயிருவ, நீ கொலை செஞ்சுட்டு ரசிக்கப்பட்டவன் கொலை செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிருவான்னு லெனின் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பிரபின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு அவருக்கு எதிராக அவங்களால வீடியோ போட முடியல. மோகன் தாஸ் உங்களால விட முடியல. அப்புறம் எதுக்கு மத்த கள்ளத்துறை எல்லாம் பேசிக்கிட்டு மத்த சத்தியத்தை பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் உங்களுக்கு லெனினை கேட்க திராணி இல்லாம போனது, பிரபின் கேட்க திராணி இல்லாம போனது? ஏன் உங்களுக்கு சத்தியம் தெரியலையா? அப்படி தெரியலன்னா ஓகே, உங்க சேனல் மூலமா நிறைய விசுவாசிகள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு சரி லெனினை கேட்க திராணி இல்லைன்னா, இல்ல பிரபின் கேட்க திராணி இல்லைன்னா, கோயில் பிள்ளை ஐயா இருக்காரு, அவரை கூப்பிட்டு சத்தியத்தை நீங்க ஒரு கேள்வியா கேளுங்க. அவர் இவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுப்பாரு. லெனினுக்கும் சரி பிரபின்டினாவுக்கும் சரி அவர் தெளிவான பதில கொடுப்பாரு. ஒரு லைவ் செஷன் போடுங்க, இல்ல ஜூம் மீட்டிங்ல வந்து ரெக்கார்டிங் பண்ணி உங்க சேனல்ல அதை பதிவிடுங்க. கோயில் பிள்ளை ஐயா பேசட்டும். அப்புறம் உங்க சேனல் மூலமா நிறைய பேருக்கு சத்தியம் தெரிய வரும் அல்லவா? லெனின் எவ்வளவு தப்பான போராட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு, பிரபிண்டியன் எவ்வளவு தப்பான போராட்டத்தை கொடுத்துட்டு இருக்காருன்னு. அப்படின்னா இதுல இருந்து நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணாதனால நீங்களும் ஒரு டம்மி பீஸா தான் ஆகிட்டு இருக்கீங்க. சும்மா உங்க சேனல்ல அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அதைத்தானே மோகன் சாஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க சேனல் ஒரு செத்து போன சேனலுக்கு நேராக சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. உங்க சேனல் உயிருள்ள சேனலாக இருக்க வேண்டும் என்றால் பிரபின்டியனோவை பத்தி கேளுங்கள், லெனினை பத்தி, லெனினுக்கு எதிரான வீடியோவை போடுங்கள், மோகன் சாஸ்திரிக்கு எதிரான வீடியோவை போடுங்கள். லெனினுக்கு எதிராக சத்தியத்தை உங்களால பேச முடியவில்லை என்றால் கோவில் பிள்ளை ஐயாவை கூப்பிட்டு வைத்து பேசுங்கள். அவர் தெளிவாக பதில் விளக்கம் லெனினுக்கும் சரி பிரபின்டியனோவுக்கும் அகைன்ஸ்டாக தெளிவாக அழகாகவும் நல்ல பேச்சு அருமையாகவும் அழகாகவும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை உங்க சேனலுக்கு இன்வைட் பண்ணுங்க. அவர் மூலமாகவும் நீங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுத்து லெனினுக்கு அகைன்ஸ்டாகவும் பிரபின்டியனோவுக்கு அகைன்ஸ்டாகவும் வீடியோ பதிவிடுங்கள். அப்பதானே உங்க சேனல் உயிருள்ளதாக இருக்கும். உங்க சேனல் மூலமா எத்தனை விசுவாசிகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படின்னா அவ்வளவு விசுவாசம் சத்தியத்தை அறிவார்கள் அல்லவா? அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணாதனால அவ்வளவு விசுவாசிகள் நீங்க கெடுத்து கொண்டு தானே இருக்கிறீங்க. அவ்வளவு விசுவாசிகள் நீங்களும் வந்து அவ்வளவு விசுவாசிகள் இது பிழைப்பு தானே நடத்துறீங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதே தானே நீங்களும் பண்றீங்க. இல்லன்னு உங்களை மறுக்க முடியுமா? அப்ப அந்த விசுவாசிகள்லாம் நீங்க அப்படி மலிப்பிக்கிட்டு இருக்கீங்க. பழைய மாலையை அரைச்சிக்கிட்டு அப்படி மலிப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆதலால் தயவு கூர்ந்து இது வந்து கிறிஸ்துவனுடைய சத்தம். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் ஆகியில் தயவு கூர்ந்து எந்த நிலைமையில இருந்து நீங்கள் விழுந்தீர்களோ தயவு கூர்ந்து எந்திரித்து கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்பி
உங்க சேனலை ஒரு உயிருள்ள சேனலாக தயவு கூர்ந்து மாற்றுங்கள். நன்றி.